உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் நிரம்பும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த தமிழர் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக இந்த தமிழர் திருநாளில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதவசனம் சொல்கிறது. நிரம்பும். எப்படி நிரம்புமா? பூரணமாய் நிரம்புமா? எது பூரணமாய் நிரம்பும்? களஞ்சியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய களஞ்சியம்? வசனம் சொல்கிறது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான இந்த வார்த்தை. நிரம்ப போகுது, பூரணமாய் நிரம்ப போகுது. ஒன்றல்ல, களஞ்சியங்கள். யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு அருமையான தேவஜனமே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நிரம்ப மாட்டுக்க, எல்லாம் அறகுறையாக இருக்குத அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என்னுடைய சரீர ஆரோக்கியம் நிரம்ப மாட்டுக்கு, கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் வியாதி வந்து படுத்துக்கிடுதேன். ஆரோக்கியம் நிரம்பலை, அப்போ போய் வியாதி வந்துடுதுன்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய சமாதானம், குடும்ப சமாதானம் நிரம்பலை. ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் சமாதானம் இருக்கிறது, ஆனால் பெரும்பகுதி துக்கம்தான் நிறைஞ்சிருக்கிறது என்று சொல்கிறீங்களா? உடைய பொருளாதாரம் நிரம்பலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் இருக்கிறது, ஆனால் பெரிய கடன்கள் பின்னால் இருக்குது அப்படி சொல்கிறீங்களா? நிரம்பாமல் இருக்குமேயானால் ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியங்கள், இன்னும் சமாதானங்கள், சந்தோஷங்கள் எவைகள் நிரம்பாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம் நிரம்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிரப்ப பண்ண என் ஆண்டவரால் கூடும், அவர் நிரப்புவார். அவர் நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக நிரம்பும். நம்மளால் நிரப்பிட முடியாது. நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை நம்மளால் நிரப்பிட முடியாது. நம்ம பொருளாதாரத்தை நம்மளால் நிரப்ப முடியாது. கர்த்தர் நிரப்பினால் அது நிரம்பும். வசனம் சொல்லுகிறது எப்படி? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் நிரப்பினா அறகுறையாக இருக்கலாம், பூரணமாய் இருக்காது. கர்த்தர் நிரப்பினால் அது பூரணமாய் நிரம்பும். எனக்கு அருமையான தேவஜனமே, எது நிரம்புமா? களஞ்சியங்கள். களஞ்சியங்கள்னா என்ன? நாம் ஒன்றை சேர்த்து வைக்கிறதற்கு இடத்துக்கு பேர் தான் களஞ்சியம். இப்போ நம்ம பணத்தை ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்கோன்னா அதான் களஞ்சியம். நம்முடைய விவசாயம் பண்ணி தானியங்களை அதை ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்கிறோம்னா அதுதான் களஞ்சியம். எதை நம்மை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அது களஞ்சியம். அப்படி பல களஞ்சியங்கள் இருக்கிறது. அதனால தான் சொல்லப்படுகிறது களஞ்சியங்கள். களஞ்சியங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நிரம்பி இருக்கிறது, என்னோடு நிரம்பாமல் இருக்கிறது. அப்படி தானே? சிலருக்கு நல்லா இருக்கிறாங்க, எந்த வியாதியுமே கிடையாது, ஆரோக்கியத்தில் நிரம்பி இருக்கிறாங்க, ஆனால் பொருளாதாரத்தில் கஷ்டம், நஷ்டம், கடன் பாரம். ஒன்று நிரம்பி இருக்கிறது, என்னோடு நிரம்பலை. ஒரு களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது, என்னோடு மற்றொன்று நிரம்பவில்லை. இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. சில இடத்துல ஒரு 10 களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதுனா ஒரு களஞ்சியம் நிரம்பலை. அதனால் குடும்பத்தில் கண்ணீர், கவலை. எத்தனை குடும்பங்கள் உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உடைய வாழ்க்கையில் எத்தனை களஞ்சியங்கள் உண்டோ அத்தனை களஞ்சியங்களும் அறக்குறையா அல்ல, அல்லது 1 அல்ல 2 அல்ல, அத்தனையும் பூரணமாய் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே,
உடைய வாழ்க்கையில் பாதி ஆசீர்வாதம் இருக்கிறது, பாதி இல்லை. அல்லது 99% சூப்பராக இருக்க, 1% என்னை வேதனைப்படுத்து என்று சொல்கிறீங்களா? இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொன்னால் சொன்னபடியே நடக்கும். பாருங்க, இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன என்று சொல்லி பார்த்தோமேயானால், அப்பொழுது. அப்பொழுது அப்பொழுது தான் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுனா எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அந்த கேள்விக்கு பதில் முந்தின வசனத்தில் இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது? உன் பொருளாலும் உன் விளைவின், உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணினால் நம்முடைய களஞ்சியமும் பூரணமாய் நிரம்பும். கர்த்தரை எப்படி கனம் பண்ணணுமா? 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். நம்மிடத்தில் இருக்கிற பொருள், அது என்ன இருக்கிறதோ அந்த பொருளால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். விளைவின் எல்லா முதற் பலன், நமக்கு வரக்கூடிய வருமானங்கள், நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வரக்கூடிய எல்லா காரியம், அதான் விளைவு. நமக்கென்று கிடைக்கிற காரியம். ஒருவேளை நான் விவசாயம் பண்ணலை, அதனால் எனக்கு விளைவு ஒன்றும் இல்லை. இல்லை, வேலை பார்க்குறோமா, அந்த 30 நாள் வேலை பார்க்குறோமா, அந்த வேலை பார்க்குறதுக்கு வருகிற அந்த சம்பளம் வருதுல, அதுதான் விளைவு. அந்த விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஏன் என் வாழ்க்கையில் என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பலைன்னா நம்ம இந்த காரியத்தை செய்யாமல் விட்டுருக்கலாம். பொருளால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறோ அதை ஆண்டவருக்கு என்று கொடுத்து அவரை கனம் பண்ணணும். அடுத்தது விளைவின் முதற்பலன், வருகிற வருமானங்களில் முதற்பலன், அதை கர்த்தருக்கு என்று கொடுக்கணும். அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 2 காரியத்தினால கர்த்தரை நாம கனம் பண்ண ஆரம்பித்தால் நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தமிழர் திருநாள் அன்றைக்கு உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரம்ப செய்யணும்னா நமக்குள்ள எல்லாவற்றின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணணும். வருமானத்தில் முதற் பலன் ஆண்டவருக்கு. என்கிட்ட இருக்கிற இந்த பொருள் இருக்கிறது, இதனால நான் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, நம்முடைய தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் கொடுங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிற நல்ல ஒரு சுவிசேஷகன். இதற்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது அது கர்த்தரை கனப்படுத்துறது தான். கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக மனம் திரும்பி இருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் சீரியலுக்கு அடிமையாயிருக்கிற எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். அதிலிருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை எத்தனை பேரை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது அது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது அல்லவா? விசேஷித்த வார்த்தை எத்தனை நாள் உங்களை தேற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது அது கர்த்தரை கனம் பண்ணுகிறது. கர்த்தரை கனம் பண்ணுனா, கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கென்று நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா, அது கர்த்தரை கனம் பண்றது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிற காரியத்தில் நாம செய்தால், அந்த காரியத்தில் கவனமாக இருந்தால் நம்முடைய களஞ்சியமும் பூரணமாய் நிரம்பும். பொருளால் என்ன இருக்குதோ, இல்லை என்கிட்ட அப்படி இருந்தால் நான் கொடுத்துருவேன், இப்போ என்கிட்ட ஒன்று என்ன இருக்கிறதோ, இருக்கிற பொருள், அதான் வசனம் சொல்லுது. உன் பொருளால், காஸ்ட்லியான பொருளால் அப்படின்லாம் சொல்லலை. என்ன இருக்கிறதோ நம்மகிட்ட அந்த பொருளால் கர்த்தரை கனம் பண்ணணும். விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணுங்க. உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியும். நிறைய பிள்ளைகள் சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு இருக்கிற கஷ்டத்தில் இந்த தொலைக்காட்சி நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக்கன்னு சொல்லி நிறைய சாட்சிகளை என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நிரப்புவார். குறைவுகள் இருக்காது, பூரணமாய் நிரப்புவார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்யுங்க. பொருளாலும் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த தமிழர் திருநாளில் கூட ஆண்டவரே, எங்களை தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் என்னென்ன களஞ்சியங்கள் இருக்கிறதோ அத்தனை களஞ்சியங்களையும் பூரணமாய் நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆரோக்கியம் என்கிற களஞ்சியத்தை நிரப்புங்க, வியாதி மாறட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பொருளாதார களஞ்சியத்தை நிரப்புங்க, தரித்திரம் மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பம் என்கிற களஞ்சியத்தை நிரப்புங்க, சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எதிர்கால வாழ்க்கை என்கிற களஞ்சியத்தை நிரப்புங்க. கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. வேலை வாய்ப்பு என்கிற களஞ்சியத்தை நிரப்புங்கப்பா. வேலை இல்லை என்கிற நிலைமை இன்னைக்கு மாறட்டும் ஆண்டவரே. எந்த களஞ்சியங்கள் நிரம்பாமல் இருக்கிறதோ கற்பத்தின் கனி என்கிற களஞ்சியத்தை நிரப்புங்க. மலட்டு தன்மை மாறி சந்ததி உருவாகட்டும் ஆண்டவரே. என்னென்ன களஞ்சியங்கள் நிரம்பணும்னு சொல்லி பிள்ளைகள் கேட்கிறாங்களோ அத்தனை களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்ப பண்ணுங்க. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய களஞ்சியத்தை பூரணமாய் நிரம்ப பண்ணுங்க ஆண்டவரே. ஆவியில் அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே, அக்னியாய் மாற்றுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தரை கனம் பண்ண தன்னை அர்ப்பணிக்கிற, தன்னுடைய பொருளால் விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ண ஆண்டவரே இன்றைக்கு தீர்மானிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்யுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் விளைவின் முதற்பலனாலும் உங்களுடைய பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் விளங்க நிரம்ப பண்ணுவார். ஒருவேளை இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்க விரும்பினால், என்னுடைய தொலைக்காட்சியில் அக்கௌண்ட் நம்பர் 6.5 வருஷமாக போட்டதே கிடையாது. இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் இப்பொழுது திரையில் காண்கிற இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கலாம். உங்கள் பொருளால் உங்களுடைய முதற்பலனால் ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. இது மட்டும்தான் வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இதுவும் ஒரு வாய்ப்பு. மற்ற கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரம்ப பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவார். God bless you.